எங்களுடைய இறை தேடி வேறு தேடி நான் போகும்போது என்னுடைய இறை எதுன்னு தெரியும் போது நாங்கள் தொடறோம். நீங்கள் அப்படி இல்லையே, உங்களுக்கு இப்போ தான் முருகனை தெரியுது அப்படின்னா இது எப்படி? நீங்கள் எடுத்தவொடனே தொட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு நீங்கள் இவ்வளோ காலம் விநாயகர் சதுர்த்தி தானே போற்றிட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு முருகன் மாநாடு, அதுலேயும் நீங்கள் திருப்பரங்குன்றம் மலையில் ஏற்பட்ட சிக்கலை அதை பயன்படுத்திக்கிட்டு 800 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க மக்கள். எந்த பிரச்சனையுமே வரலை. திடீர்னு அதில் தலையிட்டு அதை ஒரு பிரச்சனையை பார்த்து இப்போ நீங்கள் பார்க்கணும். ஒரு நாட்டின் மதிப்புமிக்க தலைவர், மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற தலைவர் ஐயா அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. இந்திய மக்களின் ஒற்றுமை, ஒருங்கிணைந்த நாட்டு மக்களினுடைய ஒருமைப்பாடு, தேச ஒற்றுமைன்னு பேசாமல் இந்து மக்களின் ஒற்றுமைன்னு பேசுகிறாங்க. அப்போ மக்களை மதங்களால் கூறு போட்டு பிரிவினையை தூண்டுகிற ஆள் யார்? ஒரு நாட்டின் பொறுப்புமிக்க தலைமை இப்படி பேசுனா எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்திய நாட்டின் விடுதலைக்கு முன்பிருந்தே இருக்குது. அன்னைக்கெல்லாம் வராதது இந்த 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 இவ்வளவு காலம் வராது, திடீர்னு இப்போ எப்போ இந்த 15 ஆண்டுல ஒரு தடவை தொட்டிருக்கலாமே முருகனை. இப்போ எதை தொட்டா இங்கே நுழையலாம்ங்கிறீங்க? அவன் வெறுங்கையோடவும் இல்லை, அவன் வேலோட வேற இருக்கான். உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் சும்மா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் மாநாடு போட்டாலும் எங்கள் இறை பழனிசாமியை கும்பிட்டுட்டு இங்கே ஐயா பழனிசாமிக்கு பின்னாடி தான் நிற்கணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மாநாடு சிறக்கட்டும், நான் வாழ்த்துறேன். போற்றுங்க எங்கள் இறையே, அதில் எனக்கு பெருமை. தமிழில் வழிபாடு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. எங்கள் இறைக்கு முன்பு உங்களுக்கு தமிழையும் முருகனையும் பிரிப்பீங்களா? தமிழையும் முருகையும். தமிழ் இறை, தமிழே அவன்தான். அந்த தமிழ், அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் குடமுழுக்கில் நன்னீராட்டில் தமிழில் மந்திரங்கள் ஓதணும், திருப்புகழ் பாடணும் அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு தமிழில் மந்திரங்கள் ஓதணும்னு இந்த மாநாடு வலியுறுத்துமா? என் கேள்விக்கு பதில் இருக்குமா? இன்னைக்கு தெரியணும்ல. மாநாட்டு தீர்மானங்களில் தமிழ் இறை முருகனுக்கு முன்பு, தமிழ் இறை சிவனுக்கு முன்பு தமிழில் தேவாரம் திருவாசகம் பாடப்படணும், 12 திருமறைகள் ஓதப்படணும், குறைஞ்சபட்சம் எங்கள் மூதாதை அருணகிரிநாதர் எழுதிய அருள் கொடையாக இருக்கிற திருப்புகழை பாடணும்னு வலியுறுத்துமான்னு கேட்குறேன். ஆங்கிலத்தை விட்டுருவோம், இந்தியை எல்லாரும் படிச்சிருவோம். இந்த நிலப்பரப்பை விட்டு வெளியில் போனால் அது பயன்படுமாங்கிறது சொல்லுங்கள்.